மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நம்முடைய சதாசிவநாதர் ஆலயத்தில் எம்பெருமானிற்கு அபிஷேக அலங்கார பூஜைகள் நிறைவடைந்தவுடன் நம்முடைய ஆலயத்தை விட்டு இருக்கும் சனீஸ்வரருக்கு மகா யாகமானது வளர்க்கப்பட்டு அந்த யாக வேள்வியில் நம்முடைய ஆலயத்து வரக்கூடிய அத்தனை பக்தர்களும் வாழ்க்கையில் எம்பெருமானுடைய அருகருணையோடு வாழ்க்கையில் கஷ்டங்களை மறந்து துன்பத்தை துறந்து எம்பெருமான் துணையோடு பயணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு யாக வேள்வியானது நடைபெற்றது. வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவரும் சனி பகவானுடைய நேரடியாக எம்பெருமான் வரம் பெற்றக்கூடிய சனீஸ்வரனுக்கு பக்தர்கள் அவருக்கே சாஸ்திர ரீதியாக சொல்லப்படக்கூடிய அந்த எள்ளு முடிச்சியானது நல்லெண்ணெயில் தொட்டு ஒவ்வொரு பக்தரும் தன்னுடைய தலையை சுற்றி யாகத்தில் போடக்கூடிய நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் எந்த தினத்தில் பிரதோஷமானது வருகிறது, அந்த தினத்தினுடைய திதி, நட்சத்திரம், யோகம் போன்றவற்றுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய ஆலயத்தில் யாகவேள்வி பூஜையானது நடைபெறுகிறது. ஒவ்வொரு பிரதோஷமும் பக்தர்களுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியதாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகும். அப்படி நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு பிரதோஷம் போதும் யாகவேள்வி பூஜையானது நடைபெறுகிறது. நம்முடைய ஆலயத்தில் எம்பெருமான் முழு உருவமாக திருவுருவமேனியாக நின்று பக்தர்களுக்கெல்லாம் அருள்வாளிக்கக்கூடிய ஆலயமாகும். அது மட்டுமில்லாமல் நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்றக்கூடிய நிகழ்வுகளை ஜோதி டிவியின் மூலமாக இன்றைக்கு தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் நம்முடைய சதாசிவநாதருடைய அருகருணையானது, அவருடைய சக்தியானது விளங்கு கொண்டு இருக்கிறது. நம்முடைய ஆலயத்தில் வரக்கூடிய எண்ணற்ற பக்தர்கள் தன்னுடைய பிரச்சனையில் நிவர்த்தி அடைந்து எம்பெருமானுடைய நாமத்தையும் எம்பெருமானுடைய அருளையும் பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் நம்முடைய ஆலயத்தில் எண்ணற்ற சகோதர சகோதரிகள் ருத்ராட்ச மாலை அணிந்து எம்பெருமானை தன்னுடைய தலைவனாகவும் அவருக்கு தன்னுடைய சீடனாகவும் அடியனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எம்பெருமானை பிரதோஷ காலத்தின் போது அவருடைய பாதத்தில் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த ருத்ராட்ச மணியானது இங்கு மூலிகை நீரினால் அதற்கு பூஜைகள் வழங்கப்பட்டு செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அநேகுடைய நிகழ்வு நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு பிரதோஷந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தென்னாட்டுடைய சிவனாகவும் எந்நாட்டவருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லோருடைய பிரச்சனையும் விலக்கி உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய ஒரே கடவுளாகவும் உலகறிந்த கடவுளாகவும் இருக்கக்கூடிய சதாசிவநாதருடைய அருள் எல்லோருடைய குடும்ப பிரச்சனை, புத்திரபாக்கிய பிரச்சனை, பித்ருதோஷம், பிரமாகத்தி தோஷம், மாங்கல்ய தோஷம், ராகுகேது, சனினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே கடவுள் எம்பெருமான் சிவனாவார். பிரதோஷ காலகட்டத்தில் விரதமிருந்து எம்பெருமானை வழிபாடு செய்வது மிக உன்னதமான செயலாகும். ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் பக்தர்கள் பிரதோஷ காலத்தில் உடலுக்கு ஏற்றாற்போல் அன்று ஒரு நாள் தினம் உணவு அருந்தாமல் விரதமிருந்து மாலையில் சிவபெருமானை வழிபாடு செய்து சிவாலயத்தில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை உண்ட பின்பு வீட்டில் சென்று நாம் உணவு அருந்துவது மிக உன்னதமான செயலாகும். உன் வாழ்வில் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், உன்னை கட்டி கடலில் போட்டாலும், கழுமரத்தில் ஏற்றி நிறுத்தினாலும், உன்னை மண்ணுக்குள் புதைத்து தலையை யானையை விட்டு மிதிக்க செய்தாலும், எண்ணற்ற துன்பங்கள் வந்தாலும் நம் வாழ்க்கையில் நாம் நாவானது உச்சரிக்க வேண்டியது நமச்சிவாயவே என்று சொல்லக்கூடிய மந்திரமாகும். ஏதான் எம்பெருமான் ஈசன் ஜோதி உருவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அழகாக சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை போட்டியோர் கடலில் வாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே